காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தன்னுடைய வேலை தான் எப்போதுமே முக்கியம். அந்த வேலையை தவிர வேற எந்த விதமான விஷயங்களிலும் அதிகப்படியாக ஒரு விருப்பம் இல்லாதவர்கள். ஒரு குடும்பமே வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப பெரிய அளவுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய வேலையில தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, தொழில்தான் தெய்வம், வேலைதான் தெய்வம் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு வாழ்க்கையில, அதாவது ஒரு முதல் கட்டத்துல, இந்த வருடத்தின் முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இரக்கத்தை கொடுக்கும், ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும், பண ரீதியான ஒரு ஏமாற்றங்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண பணத்தை நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு பண ரீதியான நெருக்கடிகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம். அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்றது அதிகப்படியாக மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார். இந்த ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு தவறான வழியில போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். நீங்களா போய் மாட்டிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துல நீங்க அங்க அந்த அந்த மாதிரியான ஒரு தவறான இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால நிறைய ஒரு தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்கும். ஏன்னா இந்த தெய்வ பிரார்த்தனை அப்படின்னு இல்லாத பட்சத்துல உங்களை அப்படியே நாரா கழிச்சு தூர போட்டுரும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் தான் சஞ்சாரம் செய்ய போறார். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த 5 மாதங்களுக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி அடுத்த வருடம் இதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்துல சஞ்சாரம் திரும்பியும் செய்ய போறாரு. அதனால இந்த 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குருவினுடைய தாக்கத்தினால அதிகப்படியான ஒரு விபரீதங்களை சந்திக்க நேரிடும். சில பேர் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா லாட்ரி சம்பந்தப்பட்ட சில யோகங்கள்லாம் வரும். என்ன மேடம் எங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரி சொல்றீங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு யோகங்கள் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ராஜ யோகங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கெட்டவன், அதாவது உங்களுடைய 8ஆம் இடத்தில் ஒரு கெடுதலான ஒரு அமைப்பில் உங்களுடைய சுப கிரகம் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு திடீர் ராஜயோகங்களையும் திடீர் ஒரு பணப்புழக்கத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய தொழில்முறை ரீதியாக சில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய தொழிலுக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்டாரை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம்லாம் அதற்குண்டான ஒரு அமைப்புகள் கிடைக்கும். பிரிந்த குடும்பங்கள் உங்களை தேடி சேர்வதற்குண்டான ஒரு தருணம். பிரிஞ்சு போயிட்டாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் தனி மரமா இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை ஒரு வாழ்க்கையாக இருக்கு, இந்த வாழ்க்கையில என்ன தவிர வேற யாருமே என்னுடைய வாழ்க்கையில கிடையாது, இப்படி ஒரு அதிகப்படியான வெறுப்பை அனுபவித்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்துல அந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். அர்த்தாஷ்டம சனி வக்ரம் அடையிறதுனால, கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரம் அடையிறதுனால உடல் பலவீனங்களிலிருந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசமா ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். என்னன்னு வியாதியை கண்டுபிடிக்க முடியல, அப்படியே வியாதி தெரிஞ்சாலும் அதற்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு, இன்னொரு ஒரு நிப்பாட்டின பாடு இல்லை. அந்த அளவுக்கு அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகப்படியாக அர்த்தாஷ்டம சனியாக மாறும் போது, இப்ப வக்ரம் அடையும் போது அதனுடைய தீவிரம் குறைந்து அதுல இருந்து நிவாரணம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். பழைய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது புதுசா கட்டின ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்தாச்சு. இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இப்ப கையில கிடையாது. அப்போ நீங்க இப்போ புதுதாக அந்த
சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த புதிய சொத்துக்களே பாத்தீங்கன்னா ஓல்டு பில்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு 5 வருடம் பழமை, ஒரு 10 வருடம் பழமை, ஒரு 15 வருடம் பழமை வாய்ந்த ஒரு கட்டிடங்களை வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி என்பவர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு தீர்வுகள் அப்படின்றது இந்த பராபவ வருடத்துல கிடைக்க போது. உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு அந்த ராகு பகவான் வரப்போறாரு. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் உங்களுடைய சேமிப்புல கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாதிரி வாக்குஸ்தானத்துல ராகு வர்றார். அதனால ஒரு வாக்குகளை நிறைவேற்ற முடியாமல் உங்களுக்கு ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுக்க கூடாது. இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த தனுசு ராசி என்பவர்கள் நான் இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதி உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் உங்களை தேடுற நிலைமைக்கு ஆயிப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு தலைமறைவாக கூடிய ஒரு தருணம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மேடம் ஃபுல்லா நெகட்டிவா சொல்லியிருக்கிறீங்க மேடம், எந்த விதமான ஒரு பாசிட்டிவுமே கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு எல்லாமே திசாபுத்தியின் ரீதியாக முழுமையான நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்குது. உங்களுடைய கோச்சார கிரகங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்தாலும் உங்களுடைய திசாபுத்தி படி பாத்தீங்கன்னா சுய ஜாதகத்தின்படி நிறைய பலன்களை நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்குது. அதை மேலும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.